உபத்திரவம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உபத்திரவம் இல்லாத விசுவாச வாழ்க்கை இல்லை. சோதனைகள் கண்ணீர்கள் இல்லாத விசுவாச வாழ்க்கை இல்லை. அதனால் தான் அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், இப்படி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக எங்கே போய் சேர வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாமே. ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல், முள் இருக்கும், கல் இருக்கும், உன்னை குத்தும், உன்னை நடக்க விடாது, உன்னை வேதனைப்படுத்தும். ஒரு முள்ளு போல உட்கார்ந்து உன்னை கொட்டி கொண்டே இருக்கும். அந்த விஷம் தாங்காமல் கர்த்தரிடத்தில் புலம்புவாய், ஐயா இந்த முள்ளு என்னை கொட்டுகிறது, இது என்னை விட்டு நீங்கி போகட்டும் என்று சொல்லுவாய். நீங்காது. இரண்டாவது தரம் பேசுவாய், கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். மூணாவது தரம் பேசுவாய், கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். எடுத்து போடுவேன்னு சொல்ல மாட்டாரு, கவலைப்படாதன்னு சொல்ல மாட்டாரு. ஒன்னே ஒன்னு சொல்லுவாரு, என் கிருபை உனக்கு போதும். உனது பலவீனமான தருணங்களில் எல்லாம் தெய்வத்தின் கிருபை உனக்காக வழங்கும். உன்னுடைய பலவீனங்களிலே தெய்வ பலன் வழங்கும். இதுதான் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். அக்கினி சூளையாய் இருந்தாலும், சிங்க கபியாய் இருந்தாலும், தண்ணீர்களாய் இருந்தாலும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோட உண்டு. எல்லா துன்பங்களோடும், துன்பங்களின் வேதனையோடும் கடந்து போனாலும், உன்னை போஷிக்க உனக்கு ஒரு வீடு இருக்கும், உன்னை ஆதரிக்க உனக்கு ஒரு தாய் இருக்கும், உனக்கு தோள் கொடுக்க ஒரு சகோதரன் இருப்பான், உன்னை பரிந்து பேச ஒரு சகோதரி இருப்பாள், உனக்கு தங்குவதற்கும் உன் காலடி படுவதற்கும் உனக்கு ஒரு நிலம் இருக்கும். நீ இந்த உலகத்தில் பரதேசியும் அந்நியனுமாய் இருந்தாலும் உனக்கு தேவையானவைகளை உனக்கு தருகிறவர் இவர். But last one is beautiful. மறுமையிலே உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு இயேசு எருசலேமுக்கு நேராய் போகிற பொழுது சீஷர்கள் திகைத்து பயந்து, என்ன உபதேசம் இது, என்னையா உபதேசம், ஆண்டவர் இப்படி சொல்ல, பயந்து திகைத்து போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அற்புதங்களினாலே ருசி பார்த்தவர்கள் ஆண்டவரிடத்தில் நிலைத்து நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை ருசி பார்த்தவர்கள் இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் இயேசுவை விட்டு பின்போவதற்கு அவர்கள் ஒரு கணமும் யோசிக்க மாட்டார்கள். ஆமென்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். யோவான் எழுதின